ஒரு ஊருக்கு பக்கத்துல ரொம்பவே பழமையான கோட்டை ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோட்டையில பேய் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ராமும் கீதா அப்புறம் அவங்களோட நண்பர்கள் 3 பேரும் ரொம்பவே தைரியமானவங்க. அந்த பேய் கோட்டைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய பேய் கோட்டைக்கு போனாங்க. கோட்டை ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஒரே இருட்டு உள்ள ஃபுல்லா சிலந்தி வலைகள் தொங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வினோதமான சத்தங்களும் கேட்டுட்டே இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. ஆனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கோட்டைக்குள்ள நடந்து போகும்போது ஒரு பழைய வரைபடத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த வரைபடத்துல ஒரு புதையல் இருக்கிற இடத்த குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. அந்த புதையலை தேடி அவங்க எல்லாருமே சேர்ந்து நடந்தாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா புதையல் எதுவுமே இல்ல. எல்லாருமே ஏமாந்து போயிட்டாங்க. அப்போ ராமு சொன்னா, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, அதுவே பெரிய சாதனை தானே அப்படின்னு. அதுக்கு கீதா சொன்னா, ஆமா, நம்ம பயப்படாம எல்லாரும் ஒன்னா வந்தோம்ல, இதுதான் உண்மையான புதையல் அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. தங்கம், வெள்ளி இதெல்லாம் மட்டும் புதையல் இல்ல. கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு தைரியமா இருக்கிறது தான் உண்மையான புதையல் அப்படின்னு. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவி செஞ்சு பழகணும். அப்போதான் அவங்க லைஃப்ல தைரியமாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். சரியா?